ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மொறுன்னு முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதில் இஞ்சி கூட துருவி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் பக்கோடாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கடல மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு முட்டைக்கோஸுக்கு 3/4 கப்பு கடல மாவு சேர்க்கணும். 3/4 கப் கடல மாவு சேர்த்துட்டு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பொறுமையாக எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் முட்டைக்கோசு வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்திலேயே நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ண முட்டைக்கோஸ் பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம இதை நம்ம உதிரியாகவும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். பக்கோடா ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே எண்ணெய் ஒரே ஹீட்லேயே இருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா கருகி போயிடும். எண்ணெய் சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லாமே கரைஞ்சிரும். அதனால் கரெக்டான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் இதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்தாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டால் தான் நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போலயே பீட்ரூட் பக்கோடா, கேரட் பக்கோடாவும் சேர்த்து பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.